வெல்கம் டு சாய்ஸ்ரீ ஃபேஷன் மதுரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோ தான். ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு ரெஜினா பானு அப்படின்றவங்க எனக்கு சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல புரியலம்மான்னு சொன்னாங்க. சரி, கண்டிப்பாக நமக்கு சப்ஸ்கிரைபரோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் நம்மளோட வீடியோவேவும் இந்த சேனலே. அதனால் அவங்களுக்காக அதே மாதிரி நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க, சொல்லாமையும் இருப்பீங்க. அதனால் அவங்களுக்காகவும் சேர்த்து தான் அந்த வீடியோவேவும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் மேல்பாட்டையும் பாவடையும் ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கீழே பாவடை இருக்குது பார்த்திங்களா, அந்த பாவடை நம்ம மேலே வச்சு தைச்சோம்னா நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால அந்த பாவடை நான் கீழே வச்சுட்டு அந்த மேலே இருக்க பாட்டை அப்படியே தைக்கிறேன். இப்போ பாருங்கள், அதே மாதிரி தையல் எப்படி போடணும்னா, நம்ம ஏற்கனவே தைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த தையல் மடிப்பு வச்ச தையலும் தெரியும், மேல்பாட்டு நம்ம தையல் போட்டிருப்போம் அதுவும் தெரியும். அந்த 2 தையலும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரே இடத்துல நீங்கள் அடிச்சிங்கன்னா தையல் வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பக்கம் அடித்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம கை போடுற மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி கையை வச்சுட்டு கரெக்டாக நேராக கை வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த பாட்டு நம்ம எப்படி வச்சு தைக்கிறதுன்றது தெரிஞ்சிடும். இப்போ 2வது அதே மாதிரி, ஏன்னா நான் சைடில் கட் பண்ணாமல் கொஞ்சோன்னு மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன். ஃபுல்லாக அடித்து புறாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு அடிக்கிறத விட நம்ம கொஞ்சோன்னு ஒரு பக்கம் அந்த மாதிரி அடிச்சிருக்கேன். அதனால் நம்ம அப்படியேவும் இந்த சைடு எடுத்து அதே மாதிரி நம்ம சேர்த்து அடிச்சுக்கலாம். அதேமாதிரி கரெக்டாக அந்த தையல் மேலே 2 தையலும் சேர்ந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு மடிப்பு மாறாது, நீட்டாக இருக்கும். அடுத்து தச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பிசுறு மேல் பக்கமாக அந்த மேல் பாட்டு இருக்குது பார்த்திங்களா, ஃப்ராகோட மேல் பாட்டில் இருக்கிற மாதிரி பிசுரை மேலே தூக்கி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு அடிங்க. ரொம்ப கீழே இறக்கி அடித்தாலும் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்படி அடிக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம மேலே வச்சுருக்க பிசுரையும் நம்ம மறைச்சி, ஏன்னா நம்ம இது போட ஹெம்மிங் ஓவர்லாக் போடுறதில்ல, அதனால் நீட்டாக உங்களுக்கு அந்த பிசுறும் மடங்கிரும். இந்த மாதிரி 2 பக்கமுமே அடித்து எடுத்துக்கிடுவோம். அது மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் நான் முக்கியமாக சொல்கிறேன், லைக்கை போடுங்க. அது மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்காக நான் திருப்பி போடுவேன். இப்போ அடித்து முடித்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம சைடை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அதாவது ஸ்பீடாக அடிக்கிறீங்க, அப்போ எங்களுக்கு சரியாக புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் மெதுவாகவே தைங்க, அப்போ தான் எங்களுக்கு புரியும் அப்படின்னாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான். இப்போ பாருங்கள், நம்ம தையல் இந்த துணி கொஞ்சம் பிரிகிற மாதிரி துணி, மேல்பாட்டுமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நான் நல்ல பக்கமே வச்சு எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். முனியில் அடிச்சுக்கோங்க, அதாவது 1/4 இன்ச்சு தையல் தேவையில்லை, 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இருக்கிற மாதிரி முனியில் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம உள்பக்கம் திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தைக்கும்போது கீழே இருக்க அந்த கரைபாகம் இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபஸ்ட்டு நம்ம கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் அந்த ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப முனியிலையும் போடாமல் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி கரெக்டாக அடிச்சுக்கோங்க. அது மாதிரி கீழே அந்த இதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டே நீங்கள் 2 விரலில் பாதியில் நான் எப்படி பிடிக்கிறேன்னு பார்த்தீங்களா, கையை அப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நமக்கு இடையில லூஸ் வராது. கரெக்டாக கீழேயும் நமக்கு மேடு பள்ளம் இல்லாமல் கரெக்டாக ஒரே மாதிரி செட்டாக வந்துடும். நீங்கள் இதை பிடிக்காமல் அடிக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு துணி கீழே இழுத்துக்கிட்டும் ஒரு துணி மேலேயும் இருக்கும். ஏன்னா நம்ம சேர்த்து வச்சு தைக்கும்போது நம்ம மிஷினோடு இருக்கிற துணி டைட்டாக போகும், மேலே இருக்கிறது லூஸ் கொடுக்கும். அதனால் 2யும் இறுக்கமாக பிடிச்சிட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த லூஸ் வராது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம தைச்சிட்டோம் பார்த்திங்களா, தைச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம திருப்பி அடிக்காமல் லேசாக அந்த தையலில் படாத அளவுக்கு கட் பண்ணுறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த தையலில் படாமல் லைட்டாக ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சுக்கு ஒரு லேசாக குதவு போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி அடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சைடு அடிச்சுக்கிடுவோம். ஒரு சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணாமல் நான் அந்த பாவடையில் ஒரு 4-5 இன்ச்சு இருக்கிற மாதிரி மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நம்ம சைடு அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அதுக்காக தான். இதையும் அதே மாதிரி முனியில் அடித்து எடுத்தாச்சு. இப்போ பிசுரை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ கட் பண்ணி விட்டால் தான் உங்களுக்கு உள்ளுக்க திருப்பும்போது வெளியில் அந்த நூல் நூலாக பிரிகிறது தெரியாமல் இருக்கும். நீங்கள் அப்படியே திருப்பினீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிசுறு வெளியில் தெரியும், அப்புறம் உங்களுக்கு ரொம்ப சிரமம். இப்போ பாருங்கள், லேசாக ஒரு 5 இன்ச்சுக்கு ஒரு தடவை அந்த தையலில் படாமல் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு திருப்பும்போது உங்களுக்கு
சுருக்கம் விழுகாமல் கரெக்டாக நம்ம மடிப்பு வந்து பின்னாடி வந்து தையல் நீட்டாக வரும். அதுக்காக தான். அதே மாதிரி இந்த சைடு வந்து லேசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பீடாக போடுறது அப்படின்றது எதனாலனா, நம்ம வந்து ஒரு இப்படி தான் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரு சிலர் வந்து தச்சுருவாங்க. ஆனால் புதுசாக பழகுறவங்களுக்கு கொஞ்சம் தெரியாது. அதனால தான் வந்து தெரியலைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரியே மெதுவாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், பின்னாடி திருப்பிட்டு கரெக்டாக வந்து ஒரு பாந்தளவு இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து கீழே வந்து 2 கோட்டும் கம்மியாக அடிச்சிருக்கோம். இப்போ நம்ம அடிக்கிறது 3 கோடு வரும். அப்போ அப்படின்னும்போது உங்களுக்கு பிசுறு வந்து உள்ளுக்க போயிடும், வெளியில் தெரியாது. கரெக்டாக வந்து அந்த பாந்தளவு தையலை போடுங்க. அது மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்கிட்டே அடிங்க. நம்ம உள்ளுக்க கட் பண்ணனால உங்களுக்கு அந்த சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் பாட்டுக்கு கீழே நம்ம பாவாடை தொடும்போது நம்ம லைனிங் வச்சு தைச்சிருக்கோம் பார்த்திங்களா பாவாடை, அது வந்து தைக்கக்கூடாது. அதை வந்து நம்ம மேலே தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டுட்டு அந்த மெயின் பீஸை மட்டும் தைச்சிக்கோங்க. இப்போ நான் எப்படி தைச்சிருக்கேன்னு பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த உள்ளுக்க தைச்சிருக்கேன். அந்த இன்ஸ்கர்ட் மாதிரி நம்ம கட் பண்ணியிருப்போம், அம்பர்லா கட்டிங் மாதிரி போட்டு அதை வந்து இதோட சேர்த்துடக்கூடாது. மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து இந்த இடத்த தான் புரியலைன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து முதல்ல சேர்த்து அடிக்கிறோம். இப்போ சைடில் வந்து மெயின் பாயிண்ட், இப்போ பாருங்கள் மெயின் பாயிண்ட் அந்த மேலே இருக்கிற துணி பார்த்திங்களா, அந்த லைனிங் துணியை வந்து இந்த சைடு அந்த சைடும் நான் சேர்த்து அடிக்காமல் இருக்கிறதுனால இங்கிட்ட வந்து தூக்கி விட்டுட்டேன். தூக்கி விட்டுட்டு நடுவில் வந்து இந்த மெயின் பீஸை மட்டும்தான் நான் தையல் போடுறேன். எதுக்காக அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து மேலே இருக்க மெயின் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 மீட்ரு எடுத்திருப்போம். குறைஞ்சது சுருக்கத்தோடு சேர்த்து 3 மீட்ரு கண்டிப்பாக இருக்கும். 2.5லேருந்து 3 மீட்ரு இருக்கும். ஆனால் நம்ம வந்து உள்ளுக்க வச்சுருக்க அந்த அம்பர்லா கட்டிங் மாடல் வந்து நமக்கு மேலே வந்து சுருக்கம் இருக்காது. அதனால் வந்து 2ஐயும் சேர்த்து அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பாவாடை வந்து உங்களுக்கு அந்த மேலே இருக்க அந்த ஃபிரில் வந்து உங்களுக்கு விரியாது. அந்த நம்ம இன்ஸ்கர்ட்டோடு சேர்த்து அந்த இன்ஸ்கர்ட் மாதிரி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அதோடு சேர்த்து அடிச்சிட்டோம்னா ரொம்ப வந்து உங்களுக்கு அந்த விரிவு கொடுக்காமல் இருக்கும். அதுக்கு தான் அந்த துணியை வந்து உள்ளுக்க பாவாடை மாதிரி தனியாக வந்து பிரிச்சிடணும். பிரித்தா தான் உங்களுக்கு மெயின் பீஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து லூஸ் கொடுத்துருக்கும். இப்போ நம்ம இதே லைனிங் துணியை வந்து நம்ம 3 மீட்ரு வந்து கீழே மெயின் பீஸ் மாதிரியே வந்து 3 மீட்ரு எடுத்து நம்ம அந்த துணியையும் தச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து 2ஐயுமே சேர்த்தே அடிச்சிடலாம். அதாவது மெயின் பீஸையும் இந்த பீஸையும் சேர்த்தே நீங்கள் அடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு வந்து லூஸ் வந்து லைனிங்லேயும் அதே லூஸ் தான் இருக்கும், மெயின் பீஸ்லேயும் அதே லூஸ் தான் இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து அம்பர்லா கட்டிங் மாதிரி வெட்டிட்டு கீழே வந்து லூஸ் இருக்கும், மேலே வந்து நமக்கு தேவையான இடுப்பு சுற்றலை வச்சு நம்ம தச்சுருப்போம். அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து 2ஐயும் சேர்த்து தைக்கும்போது இந்த இடம் வந்து உங்களுக்கு விரியாது. இதுதான் இதனோட தையலோட இது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல தான் வந்து நிறையா புரியலைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அந்த இடத்த வந்து உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், அடித்து முடிச்சதுக்கப்புறம் வெளியிலையும் பாருங்கள் பிசுறே தெரிஞ்சிருக்காது, நீட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளேயும் அதே மாதிரி உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. வெளியில் வந்து நம்ம பிசுரை கட் பண்ணிவிட்டு அடித்தோம் பார்த்திங்களா, அதனால் வெளியில் ஒரு நூல் கூட தெரியலை. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்திருக்கும். இப்போ பாருங்கள் பிரிஞ்சிருக்கு பார்த்திங்களா, இது 2ஐயும் வந்து நம்ம அந்த உள்ளுக்க வந்து இந்த மெயின் துணியை சேர்த்து அடிச்சிடாமல் கீழேருந்து நீங்கள் அடிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு கீழேருந்து அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு மேல் துணி கீழ் துணி கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இங்கேருந்து வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இப்போ அந்தளவு தையலை போட்டுக்கோங்க. கண்டிப்பாக வந்து நம்ம அம்பர்லா கட்டிங் மாடலில் நம்ம உள்ளுக்க சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ராக்குக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். மெயின் பீஸோடு வந்து இந்த பீஸை வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது சேர்க்கக்கூடாது. இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம அடித்தாச்சு. இப்போ அடித்து முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சேராது. ஒரு இன்ச்சுக்கு வந்து நமக்கு கேப் இருக்க தான் செய்யும். இப்போ பாருங்கள், உள்ளுக்கு அந்த மெயின் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த மெயின் பீஸ் வந்து நல்லா உள்ளுக்க தள்ளி விடுறேன் பாருங்கள். தள்ளி விட்டுட்டு மேலே வந்து நீங்கள் அந்த லைனிங்கை வந்து வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சாவது அந்த கேப் வந்து நம்ம இருக்கும். ஃபுல்லாக வந்து மூடாது, ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருக்க தான் செய்யும். ஏன்னா நமக்கு வந்து அந்த மெயின் பீஸையும் இதையும் பிரிக்கிறோம் பார்த்திங்களா, அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கண்டிப்பாக வந்து கேப் இருக்கும். 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுனால் இருக்கும் கண்டிப்பாக. செட்டாக வந்து சேராது. பாருங்கள், இப்போ பார்த்திங்களா ஒரு 1/2 இன்ச்சுக்கு அந்த கேப் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வந்து செட் ஆகாது, அந்த கொஞ்சோன்னு வந்து இருக்க தான் செய்யும். இதே மாதிரி தான் அந்த சைடும். இப்போ பாருங்கள், அடித்து முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நமக்கு பிசுறே தெரியாமல் நல்லா நீட்டாக இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.